முதலாவதாக நாம் பார்க்க போவது சனந்தனன் ஒருத்தரை பற்றி. இந்த சனந்தனன் யாருன்னாங்க, அவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். குரு கிட்ட இருந்து ஒரு பெரிய கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நாள் கேட்டு ஒரு வரத்தை பெறுகிறான். அவர் கொடுத்திருப்பது ஒரு 3 மந்திரம். இந்த 3 மந்திரத்தை வைத்து 3 கடவுளை நீ வணங்கிக் கொள்ளலாம், நேரில் தரிசிக்கலாம். குரு சொல்றார். சனந்தனன் 3 மந்திரத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்து யாராவது ஒரு கடவுளை இப்போ உடனே தரிசித்து டெஸ்ட் பண்ணிடுவோன்னு முடிவு பண்ணி நேராக காட்டுக்கு போனான். காட்டில் போய் உட்கார்ந்தான், தவம் பண்ணுறான். இப்போ யாரை நினைத்து தவம் பண்ணுறான்னா, பாதி மிருகமும் பாதி மனிதனுமாக, தலை சிங்கம், உடம்பு மனுஷன். அந்த கடவுளுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், நரசிம்மர். நரசிம்மரை பார்க்கணும்னு முடிவு பண்ணி காட்டில் போய் தவம் பண்ணுறான். தவம் உட்காந்தான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 10 மாதம் ஆச்சு. தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நரசிம்மர் வரலிங்க. ஒரு 2 ஆண்டுகள் கழித்து இவருடைய தவம் ரொம்ப முக்தி போய் உடல் பலவீனப்பட்டு ஆரோக்கியம் இல்லாத நிலையில் தவத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறான். அந்த வழியாக ஒரு வேடன் வந்தான். அந்த வேடன் அவனை பார்த்தான். பார்த்துட்டு கேட்டான், சாமி என்ன செய்கிறீங்க? கண்ணை திறந்து பார்த்து சொன்னான், நான் தவம் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக தவம் பண்ணுறீங்க? கடவுளை பார்க்க. உன்னை மாதிரி நானும் ஒரு விலங்கை தேடி நான் தவம் செய்கிறேன். வேடன் விலங்கை தேடி தானே போயிருக்கான். உன்னை மாதிரியே ஒரு விலங்கை தேடி நானும் தவம் செய்கிறேன். நான் கடவுளாக நினச்சிருக்கிறது சிங்க தலையும் மனித உடலும் வைத்திருக்கிற நரசிம்மர் என்கிற ஒரு கடவுள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கார், இல்லை வேறு எங்கேருந்தோ வருவார். என் தவத்தை மெச்சி அந்த கடவுள் வருவார்னு நம்பிக்கையோடு நான் தவம் பண்ணுறேன். இதை பற்றியெல்லாம் பேசினா உனக்கு தெரியாது, நீ கிளம்புன்றார். யார்? சனந்தனன் சொல்கிறார். இந்த வேடன் சொன்னால், நான் இந்த காட்டில் எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்து பல தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கத்தலையும் மனித உடம்பும் கொண்ட ஒரு மிருகத்தை நாங்கள் கடவுளை நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படி எங்கேயுமே எங்கள் கண்ணுக்கு தெரியல. அப்படி இல்லாத ஒரு பொருளை நீ தேடிக்கிட்டு உட்காந்துருந்து இது நடக்குமா? இதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் சாமி இப்படி உட்காந்துருக்கிறீங்க? இது நடக்காதுன்னு அவன் சொல்கிறான். சனந்தனன் சொன்னார், அப்படி இல்லைப்பா, நான் என்னுடைய தவத்தின் பயனாக அதை நான் பார்ப்பேன். ஆனால் உன்ன மாதிரி சராசரி மானிடர்கள் கண்ணுக்கு அது தெரியாது. அப்படி தெரியவும் வாய்ப்பில்லை. ஒருவேளை அவர் இங்கே நேராகவே நின்னாலும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவார், உன் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னான். யார் சொன்னது? சனந்தனன் சொன்னான். இப்படி சொன்ன உடனே அந்த வேடனுக்கு கோவம் வந்துருச்சு. நீ சொல்கிறத போல சிங்கத்தினுடைய தலையும் மனிதனுடைய உடம்பும் வைத்திருக்கிற ஒரு பிறவி, ஒரு மிருகம், ஒரு கடவுள், ஏதோ ஒன்று இந்த காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கிறேன். இன்று சூரியன் அஸ்தமானம் ஆகிறதுக்குள்ளே நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இன்றைக்கே நான் செத்து போகிறேன். ஏன்னா என் கண்ணுக்கு தெரியாது நீ சொன்னல, அதை நான் உலகத்துக்கு காட்டுவேன், நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான் வேடன். போய் தேடுறான். தேடி 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 பார்க்குறான், எங்கேயும் எதுவும் காணோம். காலையில் இருந்து மத்தியானம் ஆச்சு, மத்தியானம் சாயந்தரம் ஆச்சு, சாயந்தரம் பொழுது போக போகுது. சூரியன் மறைய போகிறார். சூரியன் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வேடனுக்கு மனசுக்குள்ளே என்ன பட்டுச்சுன்னா, ஐயோ ஏதோ தவறு பண்ணிட்டோம் போல இருக்கு. மீண்டும் அந்த சனந்தனன்ட்ட போய் நிற்க முடியாது. வேறு வழியே இல்லை, நம்ம தூக்கு போட்டுக்குவோம், செத்துடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம், தூக்கு போட்டுடலான்னு ஒரு மரத்து மேலே ஏறினான். மரத்தில் இருக்கிற நார் அந்த பட்டைகளை எல்லாம் உரிச்சான். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கயிறாக கட்டுனான். நீளமான கயிறாக்கி அந்த கயிற்றின் ஒரு முனையை மரத்தின் மீது கட்டி விட்டு மறுமுனையை கழுத்தில் சுற்றி கொண்டு கீழே குதிக்க பார்த்தான். தற்கொலை பண்ண போகிறான். தற்கொலை பண்ணுறதுக்கு கீழே குதிக்கிறதுக்கு கழுத்தில் கட்டிட்டு இறங்கினான் பாருங்க. திடீர்னு ஒரு சிங்கம் கத்துச்சு. சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்குது. திரும்பி பார்த்தான். சனந்தனன் சொன்ன அதே உருவம், தலை மட்டும் சிங்கமாக, உடல் எல்லாம் மனிதனாக நரசிம்மர் அங்கே நின்றிருந்தார். பரவசப்பட்டு போனான். சாமி, என் கண்ணுக்கு காட்சி தரீங்களே, என் கண்ணு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்களே,
இவ்வளவு நாள் தவம் பண்ண சனந்தனன் கண்ணுக்கு காட்சி தராமல் என் கண்ணுக்கு காட்சி தந்தீங்களேன்னு பரவசப்பட்டு கும்பிட்டான். கும்பிட்டுட்டு தன் கழுத்தில் மாட்டி இருக்கிற அந்த சுருக்க அப்படியே நரசிம்மர் கழுத்தில் மாட்டினான். போட்டு மாட்டி இழுத்துக்கிட்டு போகிறான் சனந்தனன்ட்ட. நரசிம்மர் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் கூடவே வராரு. போய் சனந்தனன் முன்னாடி நிற்கிறான். சாமி அப்படின்னா அவர் கண்ணை திறந்து பார்த்தார். பாருங்க, நீங்கள் சொன்ன நரசிம்மரை கூப்பிட்டு வந்துட்டேன். சனந்தனன் கண்ணை திறந்து பார்க்கிறான். சிங்கம் உருமுகிற சத்தம் கேட்கிறது. ஓ என்ற இரைச்சல் கேட்கிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே நிலவுகிறது. திரும்பிய திசைகள் எல்லாம் புயல் காற்று அடிக்கிறது. ஏதோ ஒன்று அங்கு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சனந்தனன் கண்ணுக்கு நரசிம்மர் தெரியலங்க. சனந்தனன் கண்ணில் ஒன்னே ஒன்று தெரியுது. என்னன்னா, அத்தனை உயரத்திலே நரசிம்மர் நின்றிருந்தால் அவருடைய கழுத்திலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறு அவர் உயரத்துக்கு அத்துவானமாக அந்தரத்தில் நிற்குது. எது? கழுத்தில் கட்டியிருக்கிற சுருக்கு. சனந்தனன் பார்க்குறாரு, சுருக்கும் தெரியுது, அவன் கையில் மாட்டி இருக்கிற கயிறும் தெரியுது. மிருகம் மட்டும் கண்ணுக்கு தெரியல. சனந்தனன் கடவுள்கிட்ட வேண்டார். கடவுளே, இது என்ன ஆச்சரியம், நீ இங்கே இருக்கன்னு தெரியுது, ஏன்னா கயிறு அத்தோணமாக சுருக்கு தெரியுது, நீ இங்கே தான் இருக்க, என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உன் உருவத்தை பார்க்க முடியல. இவன் ஒரு சாதாரண வேடன். இது வரைக்கும் அவன் உனக்கு தவமெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, ஒன்றுமே இல்லை. தான் காலையில் தான் என்கிட்ட விவரத்தை கேட்டு போனான். அவனுக்கு காட்சி கொடுத்துட்டீங்க, என்ன இப்படி விட்டீங்களே. நான் இப்படி இவ்வளோ நாளாக உங்களுக்காக காத்திருக்கிறேன், தவம் பண்ணுறேன், பசியோடு இருக்கிறேன், பட்டினியாக இருந்தேன், உங்களையே வேண்டிக்கிட்டு இப்படி காட்டில் மலையில் மேட்டில் உட்காந்துருக்கேன், என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்களே கடவுளேன்னு கெஞ்சினான் சனந்தனன். இறைவன் சொன்னார், அவன் நெஞ்சுக்குள்ளே ஒரு கருத்தை நிச்சயமாக பதிவு செய்து வச்சிருந்தான். என்ன தெரியுமா? இதன் மூலமாக எனக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்கும் என்ற எந்த பிரதிபலனையும் யோசிக்காமல் என்னை நோக்கி வந்தான். அவன் கண்ணுக்கு நான் தெரிகிறேன், இதை பயன்படுத்தி ஏதாவது பலனளிக்குமா என்ற நம்பிக்கையில் அரைகுறை மனதோடு நீ வேண்டுகிறாய், உன் கண்ணுக்கு நான் காட்சி தரவில்லைன்னு சொன்னார். காற்றில் நாம் போகிற போது பார்க்கிற முதல் செய்தி இது. விக்ரமாதித்தன் கதைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்ரமாதித்தன் பெரிய வாள் வச்சுருப்பான். நீங்கள் அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேதாளத்தை தூக்கி இப்படி தோளில் போட்டுட்டு நடந்து போவான். அவன் ஒரு மன்னன். காடு 6 மாதம், நாடு 6 மாதம். காட்டில் 6 மாதம் வாழ்கிறது, நாட்டில் 6 மாதம் வாழ்கிறதுனாங்க. நாட்டுக்குள்ளே அரசாட்சி செய்வது 6 மாதம், மீதி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது 6 மாதம். எப்படின்னா, நிறைய போர் புரிவான், நிறைய பணம் கொள்ளையடிப்பான், நிறைய நாடுகள் மீது போர் தொடுத்து அந்த நாடுகளையும் சேர்த்துக்குவான். அதே நேரத்தில் நிறைய திருமணம் பண்ணிக்குவான், நிறைய பெண்களை திருமணம் பண்ணிக்குவான். ஒரு கட்டத்தில் விக்ரமாதித்தன் போயிட்டுருக்கான். ஒரு நாட்டினுடைய இளவரசியின் மீது காதல் கொண்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு போகிறான். அந்த இளவரசிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் ஒரு போட்டி நடக்குது. உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மகாகவி காளிதாஸ் படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த அம்மா நிறைய கேள்வி கேட்கணும், அவர் பதில் சொல்லணும். இதே மாதிரி கேள்வி பதில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கேள்விக்கும் விக்ரமாதித்தன் சரியாக பதில் சொல்லிட்டான். கடைசியாக ஒரே ஒன்று மட்டும் இருக்குது. இளவரசி சொன்னான், எல்லாமே ரைட்டாக சொல்லிட்டேன், இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதில் நீ பாஸ் ஆகிட்டா உனக்கு நான் மனைவி, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்லுங்க? நாங்கள் ஒரு 1000 பேருக்கு நடுவில் நான் நடந்து வருவேன், ஒரு 1000 பேருக்கு நடுவில் நான் நடந்து வருவேன். 1000 பேரும் என்னை மாதிரியே உடை அணிந்திருப்பார்கள், என்ன மாதிரியே ட்ரெஸ்ஸு, என்ன மாதிரியே கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. என்னை போலவே உடை அணிந்திருக்கிற 1000 பெண்களுக்கு மத்தியில் நான் நடந்து வருவேன். 1000 பேரும் கையிலே ஒரு அகல் விளக்கு வைத்திருப்பான், அப்படியே நடந்து வருவான். இந்த 1000 பேருக்கு நடுவில் நான் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன்னை இப்போதே திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொன்ன. விக்ரமாதித்தன் பக்கத்தில் இருக்க வேதாளத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான், என்ன செய்யலாம். வேதாளம் ஒரு ஐடியா சொன்னிச்சு. ஒன்றும் இல்லை, அவங்க நடந்து வருவாங்கல்ல, நான் இங்கேருந்து உப்புன்னு ஊதுறேன், வேகமாக காற்று ஊதுறேன், எல்லா விளக்கும் அணைஞ்சிரும். எல்லா விளக்கும் அணைஞ்சதுக்கப்புறமா புதுசாக விளக்கை பொருத்துவாங்கல்ல, அப்படி பொருத்தும் போது
நீ ஒருத்தராக அவங்க முகம் நல்லா பிரகாசமாக எரியும் போது பார்த்து நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு வேதாளம் சொன்னிச்சு. இவனும் சரி நடக்கட்டும். 1000 பெண்களுக்கு மத்தியில் இளவரசி நடந்து வந்துட்டு இருந்தா. இங்கேருந்து வேதாளம் காற்றை ஊதுச்சு, விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சு. இப்போ விளக்கு பொறுத்துறாங்க. இப்போ மாதிரி தீப்பெட்டி இல்லை, அப்போ சின்ன அகல் விளக்கு, அதை இது வச்சு ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து ஏற்றுறாங்க. ஒருத்தராக ஏற்றும் போது அந்த விளக்கினுடைய திரியில் இருக்கு பாருங்க, அந்த திரியை அப்படி நசுக்கி விட்றாங்க. நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது நீங்கள் பெண்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி திரியை நசுக்கிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் அதுக்கு பின்னாடி என்னென்னா, எல்லா பெண்களும் அந்த திரியை நசுக்கணுன்னா ஒன்று பண்ணுவாங்க. என்னது? அம்மா சொல்கிற மாதிரி இப்படி தலையில் தடவுவாங்க. எல்லா பெண்களும் இப்படி விளக்கேற்றின உடனே அந்த திரியை நசுக்கி இப்படி தலையில் தடவுவாங்க. ஆனால் 999 பேரும் திரியை நசுக்கி தலையில் கொண்டு போய் கையை தடவுனாங்க. ஒருத்தி மட்டும் திரும்பி நின்று, இளவரசின்றனால பின்னாடி பணியாட்கள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட துணி வாங்கி கையை தொடச்சான். இவ தான் இளவரசின்னு கண்டுபிடிச்சான். நேராக போய் அவளை கை பிடிச்சிட்டான். நேராக போய் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே எப்படி கண்டுபிடிச்சான்? இவர்கள் எல்லோரும் சாமானிய பெண்கள், சராசரி சாமானிய பெண்கள். நீ மட்டும்தான் இங்கே இருக்கிற இத்தனை பேரிலும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கடைபிடித்தாய். இந்த கடைபிடித்ததன் பின்னே இருக்கிற அந்த தத்துவம் இருக்குது பார்த்தியா, உன்னோட அந்த ராயல்ட்டி, இங்கிலீஷில் சொன்னால் ராயல்ட்டி, அது இருக்குல்ல, அது என்னைக்கு நீ தான் இளவரசின்னு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தன். இங்கே விக்ரமாதித்தன் கணக்கிலே காற்றில் போகிற அந்த போக்கில், கடவுள் காட்டுகிற வழியில், வேதாளம் சொன்ன உபயத்தில், வேதாளம் கொடுத்துருக்கிற அசிஸ்டன்ஸில் ஏதா ஒன்று நமக்கு நடக்கும் என்பதிலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தானோ அதே அளவுக்கு அதற்கான முயற்சியை நோக்கி பயணித்து கொண்டே இருந்தான். விதவிதமான ஆங்கிளில் யோசிச்சான் பாருங்க. அந்த எத்தனை விதமான எண்ணங்களில், பிரதிபலிப்புகளில், எத்தனை விதமான முன்னெடுப்புகளில் அவனுடைய யோசனை இருந்ததோ அந்த யோசனை தான் அடுத்த இலக்கினை நோக்கி பாய்ந்து ஓடும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். இந்த உலகமே நாடக மேடைன்றதுல சம்பவங்களை கோர்த்து பார்க்கிற போது ரசிக்கத்தக்க விஷயங்களை எல்லாம் நம்ம விட்டுறோங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, சூழ்நிலை ரீதியாக நிறைய குழப்பங்களும், டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் போகிற போக்கில் பார்த்து ரசிக்கிற நிறைய விஷயங்களை விட்டுறோம். இப்போ இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காற்று பார்த்துட்டு போகுதுங்க, அது பார்த்து அனுபவித்து சந்தோஷப்படுற அந்த மெய் ஞானம், சந்தோஷிக்கிற அந்த விஷயங்களில் 1-2 என்னன்னு பார்த்தோம்னா, தில்லானா மோகனாம்பல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பார்த்த படம் தான், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் ஆனந்த விகடனில் நாவலாக வெளிவந்த படம். பொத்தமங்கலம் சுப்புன்றவர் எழுதின நாவல் அது. அந்த நாவல் தான் பிற்காலத்தில் திரைப்படமாக எடுத்தாங்க. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏபி நாகராஜன் திருவிளையாடல் படம் எடுத்தார். அவர் ஒரு காட்சியில் எத்தனை விதமான நுணுக்கங்களை ஒரு இயக்குனரும் அந்த கதையாசிரியரும் எத்தனை விதமான அழகியலை, அந்த நுணுக்கங்களை அதற்குள்ளே புகுத்தி வைக்கிறார் என்பதுக்கு ஒரே ஒரு காட்சிங்க. மதுரையில் ஆரம்பிக்குது அந்த காட்சி. சிக்கல் சண்முக சுந்தரன்றது சிவாஜி கணேசனுடைய பெயர். அவர் பெரிய நாதஸ்வர வித்வானாக இருப்பார். அவர் உட்காந்து அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு டும்முன்னு ஒரு வெடி போடுவாங்க. தன் கலைக்கு ஏதோ ஒன்று தொந்தரவாக இருக்கிறது, தன் கலையை முழுவதுமாக எல்லோருக்கும் பிரதிபலிக்க கொண்டு போய் கொடுக்க முடியாமல், இந்த கலையை மதிக்காமல் எவனோ வெடி போடுறான்றதுனால வாசிக்க மாட்டேன்னு எந்திரிச்சிருவாருங்க. சிவாஜி கணேசன் எந்திரிச்சிருவார். பத்மினி கூப்பிட்டு வருவாங்க. அவங்க ஒரு பெரிய ஆடல் அழகி. அவங்க நின்று பார்ப்பாங்க. ஏன் வாசிக்காமல் எந்திரிச்சு போகிறீங்கன்னு கேட்பாங்க. சிவாஜி கணேசன் சொல்லுவார், இந்த வேட்டு சத்தத்துக்கு நான் வாசிக்க முடியுமா, என்னாலலாம் முடியாது அப்படின்னு கிளம்புவார். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன் அருவியின் ஓசைக்கு ஆட முடியாதா
அலைகளின் இன்னிசைக்கு ஆட முடியாதா? என்னால் ஆட முடிகிற போது ஏன் உங்களால் வாசிக்க முடியாதுன்னு கேட்பாங்க. நீ ஆடு ஆடு அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் போயிடுவார். போன சிவாஜி கணேசன் கிளம்பி அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. இங்கே பத்மினியினுடைய ஆடல் நாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பித்து நடக்கும். எல்லாரும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. ஊரே வந்து உட்காந்து பார்க்கும். சிவாஜி கணேசன் கூட இருந்த பாலையா அவங்க எல்லாமும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அங்கே இருந்து நான் பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு போனார் சிவாஜி கணேசன். அவரும் வந்து உட்காந்து பார்ப்பார். அவர் ஒரு திரைக்கு மறைவில் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று இந்த நாட்டியத்தை பார்க்கிறார். இதில் அழகு என்னன்னாங்க, தூணுக்கு பின்னால் நின்று சிவாஜி கணேசன் பார்க்கிறார் என்பது பத்மினிக்கு தெரியும். பத்மினி தூணுக்கு பின்னால் நாம் மறைந்திருக்கிறோம் என்பதை பார்த்து விட்டார் என்பது சிவாஜி கணேசனுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்கன்ற அந்த படத்தில் அந்த காட்சியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் அங்கே இந்த காட்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது, அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார், எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார், பாவை என் பதம் காண நானம்மா, எந்த பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, மாயவா வேளவா. கடைசி ஒரு வார்த்தை என்னன்னாங்க, கணவனுடைய பெயரை காதலனுடைய பெயரை பெண்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பத்மினியை வச்சு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அதில் சண்முக சுந்தரம் அவரோட பேர் மாயவா வேளவா எனையாலும் சண்முகான்னு அவர் பேரை சொல்ல வச்சுருப்பார். அந்த சண்முகான்னு அவங்க சொன்ன உடனே சிவாஜி கணேசனை ஒரு க்ளோஸ்அப் வைப்பாங்க. அவர் நாக்கை கடிச்சிக்கிட்டு கோவப்படுவார், என் பேரை சொல்கிறாளே அப்படின்னு. இங்கே இருந்து அங்கே பார்த்து இவங்க சண்முகான்னு சொல்கிறாங்க பாட்டில். அவங்களுக்கு கீழே பத்மினியுடைய அம்மா உட்காந்துருப்பாங்க, கீழே அந்த நட்டுவாங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா நினைப்பாங்க, முருகனை தான் நம்ம பிள்ளை கும்பிடுது போல இருக்குது, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் முருகன் அங்கே தூணுக்கு பின்னாடி தான் நின்று டைட் அடிச்சிட்டு இருக்கிறார். இதுதாங்க இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகியல். இந்த அழகியலை நாம் எப்படி பார்க்கலாம்னா, இதே மாதிரி ஒரு நாடகம் நடக்குது. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நாடகம் நடத்தினார், ராமாயண நாடகம். அவர் திரைப்படம்லாம் வந்ததுக்கு பிறகு ராமாயண நாடகம் நடத்தினார், சொந்தமாக நடத்தினார். அந்த ராமாயண நாடகத்தில் நடக்கிற காட்சி சுயம்வர காட்சி. சுயம்வரம்னா உங்களுக்கு தெரியும், வில்லை எடுத்து யார் உடைக்கிறார்களோ அவர்கள் சீதையை திருமணம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காட்சி நடக்குது. வரிசையாக எல்லாரும் நிற்கிறாங்க. யார் நிற்கிறா? மலையாள தேசத்து மன்னன் நிற்கிறான், தெலுங்கு தேசத்து மன்னன் நிற்கிறான், சபயோஜிதி மன்னன் நிற்கிறான், மராத்தி மன்னன் நிற்கிறான், நம்ம அயோத்தி மன்னர் ராமர் நிற்கிறாரு. ஒரு 10, 12, 13 மன்னர் நின்றுருக்காங்க. எல்லாரும் வில்லை எடுத்து உடைக்கிற முயற்சி பண்ணணும். யார் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் நடக்கிற காட்சி. இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தராக எடுத்து உடைக்க போகிறாங்க. பெரிய தவறு ஒன்று நடந்துருச்சுங்க. என்னன்னா, வில்லை எடுத்து உடைக்கிற மாதிரி முயற்சி பண்ணணும், ஆனால் உடைச்சிடக்கூடாது. வில்லை எடுத்து உடைக்கிற மாதிரி நடிக்கணும், யாரும் உடைச்சிடக்கூடாது. இந்த மலையாள தேசத்து மண்ணை இழுத்தாம் பாருங்க, வில்லு பட்டுன்னு உடஞ்சி போச்சு. ஊருக்காரெலாம் என்ன சொல்கிறான்னா, கதைப்படி யார் வில்லை உடைத்தாரோ அவருக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஊருக்காரெலாம் கதைப்படி யார் வில்லை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றான். உடைச்சவன் யார்? இப்போ மலையாள தேசத்து மன்னன். இந்த ஒட்டுமொத்த நாடக கம்பெனியை ஊருக்காரங்க காலில் விழுந்து தெரியாமல் நடந்து போச்சு. அவன் ஏதோ உடைச்சிட்டான், மன்னிச்சுக்குங்க. இவனை இப்போ திரும்பி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, அடுத்த சீனில் இவன் சிப்பாயாக நடிக்க போகிறான். அதுவும் இல்லாமல் இந்த கதை முழுக்க அடுத்து என்ன வரணுமோ அந்த வசனம்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை திடீர்னு வந்து ராமனை ஆக்கினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த நாடக கம்பெனியே எல்லாம் ஊருக்காரங்க காலில் விழுந்து திரை போட்டு எல்லாத்தையும் முடித்து அந்த மலையாள தேசத்தை மன்னனை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஓங்கி ஒரு அறை, இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது, அமைதியாக போய் நில்லு. இப்போ மற்றவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, போய் வெளியே நிற்கிறீங்க, வில்லை எடுக்கிறீங்க, உடைக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, எவனாவது திரும்ப உடைச்சுவிட்டீங்க அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வில் செய்கிறவர் அவசர அவசரமாக வந்து ஒரு நல்ல வில்லை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டார். எல்லாம் சுபம் போட்டு ஸ்க்ரீனை தூக்குறாங்க. ஸ்க்ரீன் தூக்கியாச்சு.
வில்லு உடைக்கிற காட்சி சுயம்பரம் நடக்குது. மலையாள தேசத்து மண்ணை தூக்குனா உடைக்க முடியல, வச்சுட்டான். தெலுங்கு மண்ணை வந்தான், தூக்குனா உடைக்க முடியல, வச்சுட்டான். அடுத்த மண்ணை வந்தான், தூக்குனா உடைக்க முடியல, வச்சுட்டான். இப்போ ராம வந்தான், தூக்குனா உடைக்க முடியலைங்க, டைட்டாக கட்டி வச்சுட்டானுங்க. ராமனால் உடைக்க முடியல. இப்போ ராமன் உடைக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? உடைக்காத வில்லு உடையாமல் போச்சுன்னா சீதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது. என்எஸ் கிருஷ்ணன் முன்னாடி மைக்கில் நின்று சொன்னாராம், தற்காலிகமாக இந்த ஊரில் சீதைக்கு திருமணம் நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாராம். இந்த ஊரில் மட்டும் சீதைக்கு கல்யாணம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த அழகியலை ரசனையை பெரும்பாலும் எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த நேரமும் ஒரு குழப்பமும் கன்ஃபியூஷனும் இருக்கிறதுனால இதெல்லாம் யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறோம் இல்லையா? நீங்கள் மட்டும் இல்லை, நான்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் ஃபோனுக்குள்ளே தான் வாழ்கிறோம்.